அடுத்தது எழுதிடுவோம். அடுத்து ஹெட்டிங் எழுதிக்கோ. லிசன், கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்க ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனி. வெலாசிட்டி ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பி ஆள் இருக்கார். ஒரு காரில் ஒரு ஆள் போயிட்டுருக்காரு, இவர் ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு, அப்போ விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். ஆனால் இது ஆக்சுவலாக என்ன அர்த்தம் நான் சொல்கிறேங்க அவனு. இதை புரிஞ்சுக்கணும்னா இது ஓகே. இது என்னென்னு சொல்லுவேன், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. இவரோட ஸ்பீடு இவரோட பார்வையில், சரியா? ஏவோட ஸ்பீடு பியோட பார்வையில். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்பீட் ஆஃப் ஏ as seen by பி. பி தான் என்னது பார்க்குறாரு, ஏன்னா அவர் தான் என்னது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்படி தான் புரிஞ்சுக்கணும், சரியா? இது வந்து ரியல் ஸ்பீடு கிடையாது. ஏவோட ஸ்பீடு இவரோட பார்வையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதா பாயிண்ட். அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டடா, இதுதான் எக்ஸாக்ட் ஏவோட ஸ்பீடு. ஓகேவா? இதுதான் எக்ஸாக்ட் ஏவோட ஸ்பீடு. எப்போன்னு கேட்டேன்னா கிரவுண்டோட பார்வையில் மைனஸ் இது வந்து பியோட எக்ஸாக்ட் ஸ்பீடு கிரவுண்டோட பார்வையில். சரியா? இது கொஸ்டின் பேப்பரில் தான் கொடுக்கணும். ஓகேவா? கொடுப்பாங்க வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு கொடுப்பான். அப்போ அதுதான் என்னது விஏ வெக்டார் இல்லையா? விஏ வெக்டார் ஏஜி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், அதுதான் ஏஜி இல்லையா? வெறும் ஏ பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இல்லை சார், இல்லை சார், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் அப்படி கொடுத்தா வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்னா பஸ், அதுதான் அதுக்கான அர்த்தம். இல்லை சார், வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பி ரெஸ்பெக்ட் டு யாரோ அவனுக்கு வாங்கிக்கணும். புரியுதா? அதாவது கிரவுண்டுனா மட்டும்தான் நீ டேரெக்டாக ஏன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் என்னது பக்கத்தில் கூடிய அந்த காம்பினேஷன். அப்போ வெலாசிட்டினாலே காம்பினேஷன் தான். கிரவுண்டும் ஒரு காம்பினேஷன் தான், ஆனால் கிரவுண்டோட ஸ்பீடு கிடையாது, கிரவுண்டுக்கு ஸ்பீடு கிடையாதுனால எப்பயுமே அது என்ன நம்ம போட்டு காட்டுறது கிடையாது. மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பீடு இருக்கனால பஸ்ஸுனா பஸ்ஸு, ட்ரெயினுனா ட்ரெயின், அந்த மாதிரி. கிளியரா? இது ஒரு ப்ராப்ளம் மூலமாக இன்னும் எக்ஸாக்டாக போய் கேட்கலாம் பாரு. கனகாவணி ஒரு ஆள் இங்கே நின்றுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு பின்னு பேர் வச்சுக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா? ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடு கண்ணா வச்சுக்கோ, அப்படி சொல்ல வேணாம். ட்ரெயின் 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போகுது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரெயின் வந்து 10 மீட்டர்/செகண்டில் போகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீடு. ட்ரெயினுக்குள்ளே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே நோக்கி போயிட்டுருக்காரு, அது 2 மீட்டர்/செகண்டு. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். அதுக்கு அர்த்தம் என்னென்னா ட்ரெயின்குள்ளே யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்தா தான் இவர் 2 மீட்டர்/செகண்டாக தெரிவாருன்னு அர்த்தம். அப்போ கொஷின் நான் கேட்பேன், அப்போது வெலாசிட்டி ஆஃப் அந்த பர்சன் யார், இவனுக்கு என்னென்னு பேர் வைக்கலாம், ஏன்னு வைப்போம். ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு கொடுத்து கேட்டான், அதான் கொஸ்டின். ட்ரெயினுக்குள்ளேருந்து பார்த்தா சரிப்பா இவன் 2 மீட்டர்/செகண்ட்னு தெரியுமா? ட்ரெயினுக்கு வெளியிருந்து பார்த்தா இந்த ட்ரெயின் என்ன தெரியும், 10 மீட்டர்/செகண்ட் தெரியும். ஏன்னா அது கிரவுண்ட்லேருந்து பார்த்தா எங்கேருந்து பார்த்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், கிரவுண்ட்லேருந்து நீ எங்கே பார்த்தாலும் ட்ரெயினுக்கு என்ன தெரியும், வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 10 மீட்டர்/செகண்ட். இப்போ இந்த ஆளு இந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் பார்க்குறாரு, 10 மீட்டர்/செகண்டில் பார்க்குறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க ஆளோட ஸ்பீட் 2 மீட்டர்/செகண்டில் பார்க்க முடியாது அவரால். ஏன்னா இந்த 2 மீட்டர்/செகண்ட் டேட்டா யாருக்கு சொன்னோம், வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். ட்ரெயின்லேருந்து யாராவது பார்த்தா மட்டும் அப்படி தெரியும். அப்போ கேள்வி என்னது கேட்பான், இவனுக்கு அவன் பார்வையில் என்ன எவ்வளோ ஸ்பீடாக போகிறான், இங்கிருந்து பார்த்தா அவன் 2 மீட்டர்/செகண்ட் போகிறானா, இல்லை 2 + 10 12. ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது, சம்மா போடுவோம். நான் எல்லா இடத்துலையுமே ஃபார்முலா இந்த மாதிரி வராது, சம்மா போடுவோம். எப்படி சம்மா போடுறது, ஃபார்முலா போடு. கொஸ்டின் என்ன கேட்குறான், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, பி ஏபி வெக்டார் வைஸில் போட்டால் ரெண்டு சேம் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு பாரு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் சேம் தான். அவர் அந்த சைடு போயிட்டு இருக்காரு, இவர் ரெஸ்ட்டில் தான் இருக்காரு, 0 ஆகிடுவார், பிரச்சனை இல்லை. அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி வெக்டார். வெலாசிட்டி ஆஃப் ஏ வெக்டார் தான் கேட்குறான், இவனோட ஸ்பீடு என்ன 0.
ஒரு கிரவுண்டில் தானே இருக்காரு, ரெஸ்ட்டில் இருக்காருமா 0. அப்போ ஏபி வெக்டார் எவ்வளோ, VAB வெக்டார் ஈக்குவல் டு VA. இது ஜின்னு போட்டுக்கலாமா, இங்கே போட்டுக்கலாம், VAG VBGன்னு போடலாம். BG is nothing but velocity of B with respect to ground, rest. ஓகேவா? ஆமாம். ஆனால் அது என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் அப்படின்னா VA ட்ரெயினோட வேல்யூ தான் 2 மீட்டர் பர் செகண்ட். velocity of A with respect to T is the 2 meter per second. கொஸ்டின் பேப்பரில் கேட்குறது velocity of A with respect to B, VAB கேட்குறான். ஆனால் VAB எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, VAGக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ VAG சார் கண்டுபிடிச்சா கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஆனால் கொடுத்தது என்ன, VAT. இன்னொன்று ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுனா VTG எவ்வளோ, 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வெலாசிட்டி போட்டு பார்க்கலாம். இவங்க 2 பேருக்கு நடுவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி போடலாம். ரைட், கணக்கவனி. இப்போ இவனை மறந்துடு. இவங்க 2 பேருக்கு போட்டால் யார் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், யார் அப்சர்வர்னு பார்க்கணும். கடை லிசன்மா, மேக்ஸிமம் கிரவுண்டு கூட சம்மந்தப்பட்டவங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ நான் ஆரம்பிச்சுக்கோ. வெலாசிட்டி ஆஃப் ஏ கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அது தேவைப்படாது. இங்கே கொடுத்துருங்க வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் 2 மீட்டர் பர் செகண்ட். எனக்கு தேவை வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஓகே, அப்படின்னா எவனை போடு, அதே தான் நான் போடுறேன். velocity of A with respect to train. Formula என்ன, velocity of A minus velocity of T with respect to ground with respect to ground. இதோட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் 2 மீட்டர் பர் செகண்ட் தான். அங்கே இதோட வேல்யூ அதுதான் ஆன்சரு, அதுதான் ஆன்சரு. அப்போ AG மைனஸ் TG எவ்வளோ, 10 மீட்டர் பர் செகண்ட். இந்த பக்கம் தான் ப்ளஸ், அந்த பக்கம் போனால் சரி, இந்த பக்கம் மைனஸ், அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸு. இப்போ 10 + 2 12. அப்போ ஏஜியோட வேல்யூ 12 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஏஜியோட வேல்யூ 12 மீட்டர் பர் செகண்ட்னா ஏபியோட வேல்யூ 12 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இவரோட பார்வைக்கு அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறா தெரியும், 12 மீட்டர் பர் செகண்ட் போக தெரியும். சார் நான் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டுமா சார், அப்படி பண்ணாது. டேரெக்டாக ஆட் பண்ணுற நேச்சரை அவாய்ட் பண்ணிக்கோ, ஏன்னா அடுத்தது கொஸ்டினில் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார்முலா தான் புரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா புரிஞ்சுக்குவேன், VAB வெக்டார்னா VA வெக்டார் கிரவுண்டு மைனஸ் VB வெக்டார் கிரவுண்டு. VAT அப்படின்னா VA வெக்டார் கிரவுண்டு மைனஸ் VT வெக்டார் கிரவுண்டு. சரியா? டேட்டா உனக்கு இருக்குமா, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். பாயிண்ட் புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட தரேன். இது ஏங்கிறால், பட் இந்த டைம் இவர் ரெஸ்ட்டில் இல்லை. ஓகேவா? இந்த டைம் ரெஸ்ட்டில் இல்லை, கிரவுண்டை பொறுத்து 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்காரு. அது அப்படின்னா இவரோட ஸ்பீடு 10 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் இது என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இதே சேம் டைரக்ஷனில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. இதே சேம் டைரக்ஷனில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா போச்சு. இதே சேம் டைரக்ஷனில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷனில் இவர் எவ்வளோ வேகத்தில் போகிறாரு, 2 வேணாம் 3 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்காரு. மைண்டில் ஏற்றுக்கோ. ட்ரெயின் முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு, 10 மீட்டர் பர் செகண்ட். இது என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். ஒருவேளை இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு பதிலாக இந்த 4 பேர் என்ன பின்னு வச்சுக்கலாமா, இவர் ஏன்னு வச்சுக்கோ, இவர் பின்னு வச்சுக்கிட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு பின்னா இவரோட பார்வையில் அது எவ்வளோ தெரியுது, 3 மீட்டர் பர் செகண்ட் போதும் தெரியும். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ட்ரெயினில் யாராவது நின்று இருந்தாங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், இந்த பக்கம் 3 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். சரி ரைட். இப்போ என்னென்னா, இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்த்துக்க. வெலாசிட்டி ஆஃப் கொஸ்டின் வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. பியோட பார்வையில் ஏவோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறான். அவனோட பார்வையிலையும் கண்டுபிடிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. 2 பேருமே இப்போ நகர்றாங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்குறான், ஃபஸ்ட்டு இவன் ரெஸ்பெக்டிவ் பின்னாடி வரணும். அப்போ VAB. அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான், VABன்னு நம்மளே சொல்லிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B அப்படின்னா VAB கேட்குறான். இதுதான் கொஸ்டின். ஃபார்முலா VA வெக்டார் கிரவுண்டு மைனஸ் VB வெக்டார் கிரவுண்டு. VA வெக்டார் கிரவுண்ட் இருக்கா, இல்லை. VB வெக்டார் கிரவுண்ட் இருக்கா, இருக்கு. இதுதானே VB வெக்டார் கிரவுண்டு. ஏன்னா கிரவுண்டை பொறுத்து பியோட வெலாசிட்டி, கிரவுண்டை பொறுத்து பியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு.
அப்போ ஏஜி அது கண்டுபிடிக்க முடியல, வெய் பார்க்கலாம். ஏஜியோட வேல்யூ அதான் கேட்குறானா? இல்லை அது தேவை எனக்கு, இது தெரியும் 10 மீட்டர்/செகண்ட். இதை கண்டுபிடிச்சா இது வேல்யூ போட்டால் ஆன்சர் வந்துடும். சரி வெயிட் பண்ணு. ஏஜி கண்டுபிடிக்க எங்கே போகலாம்? இவங்க 2 பேருக்கும் சண்டைக்கு போகலாம். இது என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைன். அப்போ ஏவோடது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைன். அப்போ ஏவோடது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைன் அப்படின்னா விஏஜி மைனஸ் விடிஜி. ஏஜி தான் கொஸ்டின் பேப்பரில் எனக்கு இங்கே கிடைச்சுன்னா ஆன்சர் வந்துடும். சரி அது அப்படியே இருக்கட்டும், விஏஜி அப்படியே இருக்கட்டும். டிஜி கிரவுண்டை பொறுத்து எவ்வளோ? 10 மீட்டர்/செகண்ட். ஏடி ஆப்போசிட் டைரக்ஷனாக ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இவங்கெல்லாம் ப்ளஸ் ஆக்சிஸ்னால் இவர் மட்டும் தான் என்னது மைனஸ் ஆக்சிஸ். அப்போ இது என்னது -3. இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ். 10 + -3 7. அப்போ 7ங்கிறது ஏஜியோட வேல்யூ. அப்போ இங்கே போடலாம் 7 - 10. இது நமக்கு என்ன கிடையாது? -3 மீட்டர்/செகண்ட். இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, -3 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஏ seen by B. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெளிவாக சொல்கிறேன் பாரு. இந்த பிங்கிற ஒரு ஆள் அவர் இப்படி நேராக ஓடிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் அவரோட ஸ்பீட் இந்த பக்கம்னா ஆன்சர் என்ன வந்திருக்கு? மைனஸ். அப்போ அவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் வராருன்னு அர்த்தம். ஆப்போசிட் வேகத்தில் எவ்வளோ இதில் வராரு? 3 மீட்டர்/செகண்டில் வருது. ஈவன் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு? 10 மீட்டர்/செகண்ட் போனாலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரதுனால இந்த வேல்யூ நமக்கு டெவலப் ஆகுது. காரணம் ஏன் இவ்வளோ கம்மியாக தெரியுதுன்னா ட்ரெயின் 10 மீட்டர்/செகண்ட் போகுது, இவனும் 10 மீட்டர்/செகண்ட் இடத்துல போயிட்டுருக்கா. சூப்பர்மேன். சரியா? அதனால தான் உனக்கு இந்த வேலை ஒரு மாதிரி ரியல் வேல்யூவே தெரியுது. ஓகேவா? ட்ரெயின் வேகத்தில் ஓட முடியாது. சரி ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அவருக்கு என்ன தெரியும்? -3 மீட்டர்/செகண்ட்னா லிசன், இது அப்படியே ஆப்போசிட் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஏ வந்து அவர் எவ்வளோ ஸ்பீடாக வராருன்னு தெரியும். இப்போ ஏ இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் யார் வந்துட்டு இருக்காரு? 3 மீட்டர்/செகண்டில் இவர் வர மாதிரி தெரியும். இந்த 3 மீட்டர்/செகண்ட் பார்க்குற விதத்தை பொறுத்து இருக்கு. எனக்கு கிடைச்ச ஆன்சர் -3. கண்டிப்பாக -3 வரும். ஏன்னா இவர் ப்ளஸ் ஆக்சிஸில் போகிறாரு, அவர் மைனஸ் ஆக்சிஸில் தெரிவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? அவர் மைனஸ் ஆக்சிஸில் போயிட்டு இருந்தாலும் இவர் ப்ளஸ் ஆக்சிஸில் தான் வருவார். அப்போ இதே அப்படியே மாற்றி போட்டோன்னா +3 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் பி சீன் பை ஏ. கொஞ்சம் குழப்பெல்லாம் இருக்காது, இமேஜின் பண்ணி பார்க்க முடியா? மெத்தடை நல்லா மெமரி பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஒருத்தரும் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவாங்க. இன்னும் ரிலேட்டிவ் லெசன் நிறைய பிஓக்யூலாம் போட உனக்கு அந்த மைனஸ் மிஸ்டேக்கெல்லாம் போயிடும். இப்போது சாய்ஸில் இது இருக்கோ டிக் பண்ணிடு, அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோ, அந்த 2 டிஃப்ரெண்ட் சம்மையும் நோட் பண்ணிக்கோ.